வணக்கம் மகளே, வெல்கம் டு த ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது கார்மேனி செல்வம் அப்படின்ற ஒரு தமிழ் மூவியோட ரிவ்யூ பிரைமில் அவைலபிளாக இருக்குது. சமுத்திரக்கனி தான் அதில் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு லோவர் மிடில் கிளாஸ் லைஃபோட ஸ்ட்ரகிளை மையமாக வச்சு அமைக்கப்பட்ட ஒரு ஃபேமிலி ட்ராமா. ஆக்சுவலாக அந்த ஃபேமிலியை சேர்ந்தவர் தான் நம்ம ஹீரோவான சமுத்திரக்கனி. இவர் வந்து கௌதம் மேனனுக்கு கார் டிரைவராக இருக்கார். அண்டு இவரோட மனைவி வந்து ஒரு சின்னதாக டிஃபன் சென்டர் மாதிரி வச்சு தன்னோட குடும்பத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். ஒரு நார்மலான மிடில் கிளாஸ் லைஃப் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. பட் பண தேவைகள் அப்படின்றது இந்த குடும்பத்துக்கு ஏராளம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு கட்டத்தில் அதுக்கான நெருக்கடி வரும்போது நம்ம ஹீரோ வந்து ஒரு முக்கியமான டிசிஷன் ஒன்று எடுக்கிறாரு. தன்னோட ஓனர் ஊரில் இல்லாத நேரம் அவரோட வண்டியை வந்து இந்த பிரைவேட் கேபாக ஓட்டலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அவர் என்னென்ன மாதிரியான ட்ராப்பில் மாட்டுறாரு, அண்ட் ப்ரெசண்ட்டில் அவர் ஏன் வந்து மிடில் ஈஸ்டில் ஒரு கஷ்டமான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காரு, டுவர்ட்ஸ் தெண்ட் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். தமிழில் வந்த வரவு எட்டனா செலவு பத்தனா, மாயக்கண்ணாடி இந்த மாதிரியான படங்களோட ஒரு கலவையாக தான் நான் இந்த படத்தை பார்க்குறேன். ஒரு லோவர் மிடில் கிளாஸ் லைஃபோட ஸ்ட்ரகிளை ரொம்ப நீட்டாக கன்வே பண்ணணும் அப்படின்ற ஒரு முயற்சியாக இதில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் அந்த லீட் கேரக்டரான செல்வம், இவரோட அந்த டயலமோ சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து அவர் டெம்ப்ட் ஆகுது, அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எடுக்கக்கூடிய முயற்சிகள், இது எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. இவங்க கிரெடிட் கார்டு, ரியல் எஸ்டேட் இது மாதிரியான காமனான விஷயங்கள் அப்படின்றது கொஞ்சம் ரிலேட்டபிளாகவே இருந்துச்சு. சுத்தமான சூழ்நிலையில் கிடைக்கக்கூடிய ஒரு தப்பான அட்வைஸ், அதையே வந்து லைஃபோட ஒரு முக்கியமான அட்வைஸாக எடுத்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நல்லா யோசிச்சிருக்காங்க. கிளைமேக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த எமோஷனல் மூமெண்ட்ஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. பட் இந்த படத்தோட ஒரு முக்கியமான பிரச்சனையை நான் பார்க்குறதே அந்த கான்ஃப்ளிக்ட்ஸை கிரியேட் பண்ண விதம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது அவருக்கு வரக்கூடிய அந்த நெருக்கடிகள் அப்படின்றது இருக்குல்ல, அது அந்த அளவுக்கு ஆர்கானிக்காக கிரியேட் பண்ணப்படாத மாதிரி தான் இருந்துச்சு. அந்த சீர் வைக்கிறதுல தொடங்கி அந்த காருக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை வரைக்கும் ரொம்ப ரொம்ப நார்மலாக கடந்து போகிற மாதிரியான ஒரு இஷ்யூஸாக தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவர் ப்ரெசென்ட்டில் வந்து மிடில் ஈஸ்டில் இருக்காரு அப்படின்றத காட்டுறனாலே பாஸ்ட்ல அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் நடந்திருக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்லேயே பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஓவரால் ஒரு சிம்பிளான ஒரு ஃபேமிலி ட்ராமா, பட் இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருந்திருக்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.75 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சுத்தமாக இல்லை. பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.